விஷயம் தெரியும் அப்படின்னா எஸ்ன்னு சொல்லுங்க, ஒரு விஷயம் தெரியாது அப்படின்னா நோன்னு சொல்லுங்க. இதுதான உலக வழக்கம். ஆனா பார்லிமெண்ட்ல இதுக்கு வேற மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்றாங்க. அதாவது ஆம், ஒரு விஷயத்தை முன்மொழிகிறோம், அதை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்றதுக்கு ஐஎஸ், ஏஒய்இஎஸ்ன்ற வேர்டும், இல்ல இதுக்கு நாங்க உடன்படல அப்படின்றதுக்கு நோ, என்ஓஇஎஸ் அப்படின்ற ஒரு வேர்டும் ஆரம்ப காலத்துல இருந்தே யூஸ் பண்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நாம பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய ப்ரொசீடிங்ஸ் தான் இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஐய அப்படின்ற கூடிய அந்த ஆங்கில மொழி சொல்ல இருந்து தான் இந்த ஐஎஸ் அப்படின்ற ஒரு வேர்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஐய அப்படின்றதுக்கு ஆம், அப்படியே அப்படின்ற மாதிரியான மீனிங். சோ இப்போ வரைக்கும் கூட இந்த வார்த்தைகள் பிரயோகப்படுத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நிறைய கூட்டமா இருக்கக்கூடிய அந்த பீப்புள்ஸ் மத்தியில அவங்க சொல்லக்கூடிய அந்த எஸ் நோ அப்படின்றதுக்கான டிஃபரன்சியேஷன் பெருசா அந்த சத்தங்களின் மூலமாக அவங்க தெரிந்து கொள்ள முடியாத காரணத்தினால ஐஎஸ் அப்படின்ற மாதிரியும் நோஸ் அப்படின்ற மாதிரியும் இப்போ வரைக்கும் அவங்களுடைய முன்மொழிவுகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு புதுசா இருக்கு, நியூ இன்ஃபர்மேஷன் இன்னும் நிறைய நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.